சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறுவதாக மனு அளித்த முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் விசாரணைக்காக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறுவதாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மனு விசாரணையானது இன்று மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் அதில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரும் நேரில் ஆஜராகும். சிபிஐ தரப்பு மற்றும் ஜெயராஜ், அதாவது தந்தை மகன் கொலை வழக்கில் அந்த அவருடைய மனைவி ஜெயராஜுடைய மனைவி செல்வராணி, மகள்கள் பெர்சி, பியூலா மற்றும் அவருடைய ரத்த சொந்தங்களான சோசப், சிங் ராஜா, தாவீத், வினோத்குமார் ஆகியோர் அந்த சிறிதர் அந்த வழக்கில் அதாவது அப்ரூவராக மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தனது எதிர்ப்பு வாதத்தை முன்வைக்க சிறிதர் அனுமதி கேட்ட நிலையில கோர்ட்டானது அனுமதி கொடுத்து சிறிது நேரம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பெண்ணிக்கு கடந்த 2020 ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு காவலரால் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கானது காவல் நிலையத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்களான முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் 2 கட்டங்களாக 2427 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது விசாரணையானது அதிதீவிரமாக நடைபெற்று வருகிறது. 4 ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில இந்த வழக்கில் உள்ள திடீரென காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நான் அப்ரூவராக மாறுவதாக மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு 24ஆம் தேதி விசாரணைக்கு வந்த போது ஜெயராஜுடைய மனைவியான செல்வராணி தரப்பு மற்றும் சிபிஎம் தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில அந்த வழக்கானது மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில்தான் தற்பொழுது கால அவகாசம் சிறிதருக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிது நேரம் கோர்ட்டானது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.